அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து கைஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி ஷீப் ஃபார்முக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலாக ஃபேமிலி ஷீப் ஃபார்ம் பார்த்தீங்கன்னாக்கா பழம்நீரில் சித்தூர் டிஸ்ட்ரிக்கு பழம்நீரில் இருக்குது கைஸ். அல்ஹம்துலில்லாஹ் இவங்க ஆடெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் நல்லா குர்பானி கொடுத்த மாதிரி ஆடு இருக்குது இவங்களுக்கெல்லாம். சரியா, இது ரன் பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபுல்லாக அப்பா பையன் 2 பேர் வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இவர் தான் வந்து ஆக்சுவலாக ஓனர். இவர் பேர் வந்து கிரண். இவர் கால் பண்ணிங்கனாக்கா இவங்க ஆடெல்லாம் ஃபுல்லாக விசிட் பண்ணுறதுக்கு போய் பார்க்கலாம். நல்லா ஒரு சூப்பராக இருக்கும் வயசு இவங்க ஆடெல்லாம் பார்த்தீங்கன்னா. அல்ஹம்துலில்லாஹ் நல்லா ஒரு முறையில் வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக இன்ஷாஅல்லாஹ் விசிட் பண்ணி பாருங்கள். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இவங்கக்கிட்ட 80 ஆடு கிட்ட இருக்குது. டோட்டல் வந்து 80 ஷீப்ஸ் இருக்குது இவங்கக்கிட்ட. நல்லா ஒரு இது பண்ணிவிட்டு நீங்கள் வாங்குறதுக்கு போகிறீங்கன்னா கைஸ் ஆக்சுவலாக நல்லா ப்ரிப்பேர்டாக போங்க. சரியா, ஆனால் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து ஆல்மோஸ்ட்டு ஒரு 230 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி வந்துடும். சரியா, 230 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி போயிட்டு வாங்கிட்டு வரணும். பல்காக பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா கூட நல்லா நெகோஷியேட் பண்ணி கொடுப்பாங்க இவங்கெல்லாம். ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பல்காக பர்ச்சேஸோ இல்லை 4-5 ஆடு வாங்குறதா இந்த மாதிரி கூட நல்லா ஒரு நெகோஷியபிள் பண்ணி கொடுப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ் ஆடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கைஸ் உங்களுக்கு எல்லாமே வந்து 2 பல்லில் தான் இருக்குது. ஆக்சுவலாக இவர் வந்து கிரணோட அப்பா. சரியா, இவர் வந்து ஃபார்மர். ஆக்சுவலாக ஆடெல்லாம் வந்து சூப்பரான ஒரு இது சின்ன குட்டிலேருந்து எடுத்துகிட்டு வளர்க்குறாங்க. நல்லா சூப்பராக இது பண்ணி பக்ரீது மட்டும் சேல்ஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இன்ஷாஅல்லாஹ் விசிட் பண்ணி பாருங்கள். நல்லா வந்து ஒரு இதில் வந்து நல்லா வளர்த்துருக்காங்க. ஆக்சுவலாக ஆடெல்லாம் எல்லாமே 2 பல்லு தான் கைஸ். எதுவுமே வந்து 4 பல்லு 6 பல்லெல்லாம் இல்லை. இந்த வருஷம் மட்டும் வந்து எல்லாமே சின்ன குட்டிலேருந்து வளர்த்ததுக்காக எல்லாமே 2 பல்லு ஆடு மாதிரி வளர்த்துருக்காங்க. ஆடெல்லாம் சூப்பராக இருக்குது கைஸ். எப்படியோ பார்த்தீங்கன்னா லைவ் வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 55 to 60 kg 55 to 60 kg கிட்டே வரும் உங்களுக்கு. சரியா, லைவ் வெயிட்டு. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டு நிறைய வெள்ளை இந்த பல்லா குட்டி இருக்குது பார்த்தீங்களா, நிறைய வச்சிட்ருக்காங்க. ஒரு 10, 19, 20 பல்லா குட்டி இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் இன்ஷாஅல்லாஹ் சென்னையிலேருந்து போகிறீங்கனாக்கா இல்லை வேறு அதர் ஸ்டேட்ஸ்லேருந்து பெங்களூர்லேருந்து சென்னையிலேருந்து அந்த மாதிரி போகிறீங்கனாக்கா கால் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் எல்லாம் தரேன். கால் பண்ணி ஒரு வாட்டி இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. இவரும் பார்த்தீங்கன்னாக்கா கிராஜுவேட் தான். சரியா, ஃபார்ம் வந்து அவங்க அப்பா இதில் வந்து நடத்திட்டு இருக்காரு. ஆக்சுவலாக அல்ஹம்துலில்லாஹ் நல்லா ஒரு பேஸில் தான் நடத்துகிறாங்க. வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா எப்படியும் ஒரு 80 இல்லை 90. போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 120 ஆடு சேல்ஸ் பண்ணாங்க. எல்லாமே வந்து 2 பல்லு 4 பல்லு அந்த மாதிரி ரேஞ்சில். இந்த வருஷம் வந்து எல்லாமே வந்து சின்ன குட்டியிலேருந்து வளர்த்ததுனால எல்லா ஆடு பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக குர்பானி சைஸு. 1 வருஷம் ஆடு 1.5 வருஷம் ஆடு தான் வச்சுருக்காங்க. குவாலிட்டியெல்லாம் சூப்பராக இருக்குது கைஸ். அல்ஹம்துலில்லாஹ் நேரில் போய் பார்த்துட்டோம் நாங்கள். குவாலிட்டி நல்லா குவாலிட்டியாக இருக்குது. ஆடெல்லாம் எதுவும் குறை சொல்கிற மாதிரி இது வராது. சரியா, நல்லா சூப்பராக ஃபீடிங் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நேரில் பார்த்தோம் நாங்கள். நேரில் போகும்போது வந்து ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆடெல்லாம். ஆடு சூப்பராக ஃபீட் பண்ணிவிட்டு அப்போ தான் வந்து இதெல்லாம் தீவனம் எல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. இங்கே ஃபீடிங் பற்றி சொல்ல போனோன்னாக்கா கைஸ் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த பொட்டுத்தவிடு மக்காச்சோளம். சரியா, ஆல்மோஸ்ட் வந்து நேச்சுரல் ஃபீடிங் தான் பண்ணுறாங்க. மக்காச்சோளம் இந்த பொட்டுத்தவிடு எல்லாமே கலந்து ஒரு 4-5 தீவனம் கலந்து கொடுக்குறாங்க ஆடுக்கு. ஆடு வந்து நல்லா வெயிட் கெயின் பண்ணுது. உங்கள் இதில் வெயிட் கெயின் ஒன்று இது ப்ளஸ்ஸு அதில் வந்து பக்ரீது சைஸு வந்து நல்லா பக்ரீத் சைஸ் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா இதில் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக அட்ராக்டிவ் ஆகிற மாதிரி
ஒரு ஒயிட்டில் வந்து சூப்பர் அட்ராக்டிவ் ஒயிட் எல்லாம் இருக்குது. டபுள் கொம்பு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ப்ரௌன் பீசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவும் சூப்பராக இருக்குது. கோல்டன் கலரில் இருக்குது கைஸ் இந்த ஆடெல்லாம். இதை நேரில் பார்த்தோம், நல்லா கோல்டன் கலரில் இருக்குது. ஆடெல்லாம் குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை கைஸ், கரெக்டாக இதில் இருக்குது. நம்ம போயிட்டு ரீச் பண்ணுறதுக்குள்ளே வந்து ஆல்மோஸ்ட்டு நைட் ட்ராவல் பண்ணி தான் போனோம். காலையில் போயிட்டு இன்வைட் பண்ணாங்க. உள்ளே போயிட்டு ஃபுல்லாகவே இது பண்ணி பார்த்தோம். அப்புறமா ஆடெல்லாம் வெளியில் எடுத்து பார்த்தோம். அது ஒரு ஃபுல்லாகவே ஒரு சூப்பராக இருந்துச்சு ஆடு எல்லாமே. அல்ஹம்துலில்லாஹ். பாருங்கள் வீடியோ, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இன்ஷால்லா இவரை காண்டாக்ட் நம்பரில் காண்டாக்ட் பண்ணிவிட்டு போங்க. இவர் தெலுங்கும் நல்லா பேசுவார், இங்கிலீஷும் நல்லா பேசுவார். பிஇ கிராஜுவேட் தான் இவர். அல்ஹம்துலில்லாஹ். அவர் நல்ல முறையில் வந்து நல்லா செஞ்சிட்ருக்காங்க ஆடெல்லாம். இன்ஷால்லா தேவைப்பட்டாக்கா கால் பண்ணிவிட்டு போங்க. இது மட்டும் செய்யலை, ப்ரீவியஸாக வந்து பார்த்திங்கனாக்கா கோழி பண்ணையெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ கோழி பண்ணை ஃபுல்லாகவே இது பண்ணிவிட்டு டோட்டலாக இதே பிஸ்னஸில் இறங்கிட்டாங்க. ஆடே வளர்த்துடலாம். ஆல்மோஸ்ட்டு பார்த்திங்கன்னா 100-90 அந்த மாதிரி தான் ஆடு வளர்ப்பாங்க கைஸ். இங்கே வளர்க்குற ஆடெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஒரு ஷேப்பில் அந்த கட்டிங்கெல்லாம் நல்லா போட்டு நல்லா சூப்பராக வச்சுருக்காங்க. அதே மாதிரி கறி கூட நல்லா விழும் கைஸ். அல்ஹம்துலில்லாஹ். கறி கூட நல்லாயிருக்கும். எல்லாமே 2 பல் போட்ட ஆடு தான். இல்லை நம்மளும் செலக்ட் பண்ணோம். அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் நேரில் போய் பார்த்தா கூட வந்து உங்களுக்கு சூப்பராக ஒரு இது ஐடியா கிடைக்கும், இவங்கக்கிட்ட எது பண்ணி வாங்கலாமா அப்படி சொல்லிட்டு. வருஷம் எப்படியோ ஒரு 90 பீசஸ் இல்லைன்னா 80 பீசஸ் கிட்ட நல்லா வளர்ப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷால்லா ஃபுல் வீடியோ பாருங்கள். ஃபுல் வீடியோவில் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், என்னென்னா இது பண்ணியிருக்காங்க, எப்படி எந்த ஒரு ஹைஜீனிக்கான மெத்தடில் வந்து நல்லா வளர்க்குறாங்க. அதர் ஃபார்ம்ஸும் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. பட்டு இவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா எப்போவுமே டார்கெட் வந்து ஒரு 90 to 100 வச்சுப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ். 90 to 100 டார்கெட் வச்சுட்டு நல்லா சேல்ஸ் இது பண்ணிவிட்டு பண்ணுவாங்க கைஸ். ஃபீடிங் எல்லாம் எப்படி பண்ணுவாங்கனாக்கா இவங்க ஃபீடிங் பார்த்திங்கனாக்கா டோட்டலாக பேக் சைடில், இவங்க ஃபார்ம் பேக் சைடில் வந்து ஆல்மோஸ்ட்டு ஒரு 2 to 3 இல்லைன்னா 4 ஏக்கர்ஸ் இருக்கும் கைஸ். அப்ராக்சிமேட்டாக ஒரு 4 ஏக்கரில் வந்து இந்த இதெல்லாம் கல்டிவேஷன் லேண்ட், ஃபுல்லாக கல்டிவேஷன் லேண்டில் வந்து கல்டிவேட் பண்ணிவிட்டு அதில் வர சில்கேஜு, அதில் வர அந்த கடலை கொடி இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி வச்சு அது வந்து இயர்லி வைஸாக வந்து கொடுத்துட்டு வராங்க ஆடுக்கு வந்து இவங்க ஆல்மோஸ்ட்டு இந்த லிவர் டானிக்கு, அது லிவர் டானிக் கொடுத்தா தான் வந்து ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து ஃபீடிங் எடுக்கும் ஆடு. அப்புறமா டீவார்மிங் பண்ணுறாங்க. நல்லா ஒரு இதில் தான் வளர்க்குறாங்க. சின்ன குட்டி எடுத்த உடனே வந்து டீவார்மிங் பண்ணுறாங்க. நல்லா வந்து அதுக்கு வந்து ஃபீடிங் கொடுக்குற மாதிரி, ஃபீடிங் எடுக்கிற மாதிரி சின்ன வயசுலேருந்து வந்து இது பண்ணிவிட்டு நல்லா இது பண்ணுறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். எடுத்துகிட்டு வராரு பாருங்க ஆடெல்லாம் வந்து சூப்பரான ஆடு கைஸ். கரெக்டான ஏஜு எல்லாமே வந்து எல்லாம் குர்பானி கடை மாதிரி தான் இருக்குது. நல்லா ஒரு செலெக்ஷன்னு நல்லா ஒரு இது பண்ணியிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஃபுல்லாக நீங்கள் இது போனோன்னாக்கா ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிவிட்டு போங்க இன்ஷால்லா. ஆனால் நியர்பை ஆம்பூர் இந்த சைடெல்லாம் இருந்தீங்கனாக்கா, ரொம்ப நியர்பை வேலூர், குடியாத்தம் அந்த சைடெல்லாம் இருந்தாங்கனாக்கா இன்னும் ரொம்ப கிட்ட ஆகிடும். நீங்கள் வந்து நான் லொக்கேஷன் போட்டு விட்றேன், அவரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு இன்ஷால்லா போங்க. நல்லா ஒரு நெகோஷியேட் பண்ணி தான் கொடுக்குறாரு. இவர் வந்து மார்க்கெட்லேயும் சேல்ஸ் பண்ணுவார், ப்ளஸ் ஃபார்மில் வச்சு கூட நல்லா சேல்ஸ் பண்ணுவார். அல்ஹம்துலில்லாஹ். ஆடெல்லாம் நல்லா சூப்பரான ஆடு கைஸ். அது வீடியோவில் பார்த்தாலே தெரிஞ்சிடும். அல்ஹம்துலில்லாஹ். நேர்லேயும் நல்லாயிருக்கு, வீடியோலையும் நல்லாயிருக்கு.
காலையில் ஏர்லி மார்னிங் ரீச் ஆகிட்டோங்க அல்ஹம்துலில்லா. ஏர்லி மார்னிங் ரீச் ஆகிட்டு அங்கே எல்லாமே வந்து ஃபுல்லாக ஏர்லி மார்னிங் எல்லாமே போயிட்டு விசிட் பண்ணிவிட்டு அப்போ தான் ஃபீடிங்கே பண்ணுறாங்க ஆடை. நல்லா ஒரு ஃபீடிங் மெத்தட் இதில் வரும், வீடியோவில் போட்டிருக்கேன் ஃபீடிங்கும், அதுவும் பாருங்கள் இன்ஷா அல்லாஹ் எப்படி இருக்குன்னு. ஃபுல் வீடியோ இன்ஷா அல்லாஹ் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இருக்கிற ஆடு ஃபுல்லாகவே வந்து கவர் ஆகிடும். ஆல்மோஸ்ட் 90 to 90 ஆடு வச்சுருக்காங்க. அது டோட்டலாகவே எடுத்துன்னு வந்து காமிப்பார் இவர். ஃபீடிங் பண்ணுற மெத்தட் பார்த்துக்கோங்க கைஸ். எல்லாமே பொட்டு தவிடு அது எல்லாமே போயிட்டு ஒரு ஆடுக்கும் வந்து ஃபீட் பண்ணுவார் அல்ஹம்துலில்லா. எல்லாமே இந்த மாதிரி லைனாக எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு ஆல்மோஸ்ட்டு 80 ஆடு, 80 to 90 பீசஸ் கிட்டே இருக்குது. எல்லாமே 2 பல்லு தான் கைஸ். ஒன்றுக்கு ஒன்று சூப்பராக இருக்குது. லென்த்து, ஹைட்டு, வெயிட்டு எல்லாமே நல்லாயிருக்கு அல்ஹம்துலில்லா. குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ரேட்டு கூட அதே மாதிரி நல்லா ஒரு நெகோஷியபிள் நல்லா ஒரு ரேட்டு தான். 2025க்கான ஒரு நல்ல ரேட்டுனா அல்ஹம்துலில்லா இது பண்ணுறாங்க. சரியா, ரேட்டு நீங்கள் டேரெக்டாக அவர்கிட்ட போய் பேசிக்கலாம். உங்களுக்கு எந்த ஆடு பிடிச்சிருக்கோ அந்த ஆடு நீங்கள் வெளியில் எடுத்து காமிச்சிங்கனாக்கா நீங்கள் பல்காக வாங்குகிற மாதிரி பார்த்துக்கோங்க இன்ஷா அல்லாஹ். ஏன்னா சென்னையிலேருந்து ட்ராவல் பண்ணாலும் சரி, அதர் ஸ்டேட்லேருந்து ட்ராவல் பண்ணாலும் சரி, உங்களுக்கு வந்து பல்காக ஒரு 5 ஆடு, வீட்டுக்கு ஒரு 5 ஆடு கொடுக்குறீங்க, இல்லை 10 ஆடு கொடுக்குறீங்கனாக்கா நல்லா ஒரு ரேட்டில் நல்லா ஒரு இதில் நெகோஷியேட் பண்ணி கொடுக்குறாரு அல்ஹம்துலில்லா. ஆடெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக நல்லா ஒரு முறையில் வளர்த்துருக்காங்க. வருஷம் வளர்க்குறாங்க கைஸுங்க. நல்லா விசிட் பண்ணி பாருங்கள். ஆல்மோஸ்ட் வந்து நேச்சுரல் ஃபீடிங்கு ஆடெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்க பாருங்கள் அல்ஹம்துலில்லா. சூப்பரான ஆடு எல்லாமே வந்து கை வளர்ப்பு குட்டி தான். சரியா, எல்லாமே பக்ரீதுக்கு சைஸு கை வளர்ப்பு குட்டி தான். ஒரு 20 கிட்ட வந்து ஒயிட் பீசஸ் இருக்குது. அடிக்கருப்பும் நல்லாயிருக்கு, ஒயிட் பீசஸும் நல்லாயிருக்கு. எல்லா ஆடும் நல்லாயிருக்கு கைஸ் அல்ஹம்துலில்லா. இன்ஷா அல்லாஹ் விசிட் பண்ணுங்கள், ஃபுல் வீடியோ பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து டாப் இதில் கட்டியிருக்காங்க கைஸ். கீழே வந்து மழை பெஞ்சாக்கா இல்லை ஆடுக்கு வந்து முடியெல்லாம் கொட்டுற மாதிரி அந்த ஃபர்டிலைசர், ஆடு போடுற வேஸ்ட்டு ஃபர்டிலைஸுக்காக அந்த இதெல்லாம் வேஸ்டேஜ் எல்லாம் வந்து கரெக்டாக மெயின்டெனன்ஸ்க்காக வந்து கரெக்டாக பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ ஆடெல்லாம் கீழே இது போட்டுச்சுன்னா, வேஸ்டேஜ் போட்டுச்சுன்னா அது கீழே ஸ்டோரேஜ் இருக்கிற மாதிரி அந்த ஸ்டோரேஜ் எடுத்துகிட்டு ஃபர்டிலைசேஷனுக்காக கொடுத்துருவாங்க. அது வந்து ஃபார்மிங் பர்பஸ்ஸு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து யூசேஜ் ஆகிடும். ஆல்மோஸ்ட் ஃபார்மிங்கும் பண்ணுறாங்க. மீன்ஸ் நேச்சுரல் ஃபார்மிங்னாக்கா அதர் கல்டிவேஷன் வெஜிடபிள் ஃபார்மிங்கும் பண்ணுறாங்க இவங்க. ஆடு வந்து பிஸ்னஸ் மீன்ஸ் பக்ரீத் மட்டும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. பக்ரீதுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன குட்டியிலேருந்து வாங்கிட்டு இந்த நேச்சுரலாக ஃபீட் பண்ணிவிட்டு எல்லாமே ஒரு இதில் வந்து கொடுக்குற மாதிரி அல்ஹம்துலில்லா. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிச்சின்னா இன்ஷா அல்லாஹ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ் சேனலில்.